எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா, அட்டகாசமான அரிசி பருப்பு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். இது வந்து கொங்கு நாட்டில வந்து ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. இது என்னோட ஸ்டைல். ரொம்ப ஈஸி. ஆனா வெரி டேஸ்டி. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய டம்ளர்ல வந்து அரிசி வச்சுக்கிறோம். அதில 1/4 டம்ளர் துவரம் பருப்பு போட்டு ஊற வச்சிரலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு, அதில 2 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் வந்து ஆயில் போட்டுக்கிறோம். அதில கடுகு, சீரகம், சோம்பு இது எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்தி வெடிக்க விட்டுறலாம். அதுக்கப்புறம் 5 குருமிளகு சேர்த்துக்கிறோம். குருமிளகு வந்து ஆப்ஷனல். நீங்கள் சேர்த்தாலும் சேர்க்கலாம், சேர்க்கலைனாலும் இல்லை. பட்டை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பில் 2 சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து பச்சை மிளகா போட தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து மசால் பவுடர் போடுவோம். இந்த மாதிரி பீசஸ் ஆஃப் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைக்கவும் செய்வோம். ஆனால் இந்த மாதிரி தேங்காய் போடும்போது சாப்பிடும்போது கடுக்கு முடுக்குன்னு வாயில வரும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட ஒரு 2 தக்காளியை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். கூட உப்பும் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டில் என்னென்ன இருக்குன்னா, கொஞ்சோண்டு தேங்காய், இஞ்சி, பூண்டு, வரமிளகா, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திருக்கோம். அது எல்லாத்தையும் அரைச்சு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு, நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு, கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். 2 விசில் வச்சு அடித்தா பருப்பு சாப்பாடு ரெடி. தேங்க் யூ ஸோ மச்.